தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். காட்டு வழிபாதான் நல்லா இருக்கும். என்ன கொடுக்குறீங்க? ஃபுல்லாக பீப்புள்ஸ் பேங்கில் ஸ்பான்சர் பண்ணுறீங்க. நம்ம அந்த குடும்பம் பொண்ணுக்கு போயிட்டுது, அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து போவோம். வாங்க பயணிப்போம். எனக்கு பெரிய ஒரு க்ரௌட் கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். 2ஆம் நாள் இல்லாட்டி முதலாம் நாள் தான் பெரிய ஒரு க்ரௌட் கொண்டு போகிறது. ட்ரோவரா ரெண்டு முண்டு செருப்பு போல. இது இந்த முறை புதுசாக போட்டிருக்காங்க. புதுசாக தண்ணி அடிங்க அங்கே தண்ணியை அப்படி அஞ்சல் எடுத்துருக்காங்க. என்னென்ன பேர் கொத்து பந்தலா கொத்து பந்தல் பிடிக்காது எனக்கு தெரியாண்ணா. ஒன்று பாருங்கள், பார்த்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு அடுத்த இதில் எல்லாம் உங்களை காட்டுறேன். பாய். காலி தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். ஏன்னா கதிர்காம யாத்திரை போகிறது தான் இங்கே வந்து நிற்கிறேன். அதாவது எங்கன்னா உகந்த முருகன் கோயிலில் நிற்கிறேன். இப்போ தான் வந்து சேர்ந்துட்டு நாளைக்கு ஒரு மார்னிங் போல் தான் இங்கேருந்து காட்டு வழி பாதை போகிறோம். அங்கால கவரேஜ் இருக்காது, வீடியோ அப்லோட் பண்ணிடாது. அங்கே போனால் அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். வீரோடு இருந்தால் அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக இருப்பேன் நினைக்கிறேன். நாங்கள் சும்மா உகந்த கோயிலையும் நம்ம மக்களையும் சுற்றி பார்ப்போம். இவங்களாம் அநேகமாக நாளைக்கு காட்டுக்குள்ள இறங்குற ஆக்கெல்லாம் தான் இருப்பாங்க நினைக்கிறேன். இன்றைக்கு வந்திருக்காங்க. இந்த ஊருன்னு தெரியல, கதைக்கலாம் தான். பட் ஐயா வணக்கம் ஐயா. எங்கேருந்து ஐயா வந்துருக்கீங்க? நாவலடியில் வந்துருக்கீங்க. நாவலடின்றா அங்கே வவுனத்தீவு மட்டக்களப்பு. ஒரு வருஷம் வரீங்களா? தொடர்ச்சியாக வரீங்க. வரேன் ஐயா. நான் ஐயா திருவண்ணாமலை. ஓ ரோரா அட்ரோவரா ஏன்னா காட்டு வழி பாதையில் ஆரம்பிச்சாச்சு. இனி அங்கால அப்பப்போ இருக்கிறேன். நம்ம அந்த குடும்பம் பொண்ணுக்கு போயிட்டுது, அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து போவோம். வாங்க பயணிப்போம். எனக்கு முதலாவது புதுவித பயணம். நான் இப்படி கதிர்காமத்துக்கு வந்திருக்கேன். பட் இந்த காட்டு வழி பாதையாலெல்லாம் பயணித்ததில்லை. இன்னே தான் பயணிக்க போகிறேன். வாங்க பயணிப்போம். அட்ரோஹரா
கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். குமண நேஷ்னல் பார்க்கில் இன்றையாரம் நீ ஃபுல்லாக அப்படியே சரணாலயம் தான், காட்டு வழி தான், நல்லாயிருக்கும். கந்தனுக்கு வேல் வேல் முருகன். பீப்புள்ஸ் பேங்க். தமிழில் நினைக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன கொடுக்குறீங்க? ஃபுல்லாக பீப்புள்ஸ் பேங்கில் ஸ்பான்சர் பண்ணுறீங்க. நல்லா கொஞ்சம் அரோஹரா டெக் பண்ணி போடுங்க. பீப்புள்ஸ் பேங்க் மூதூர் பிரான்ச். இதுதான் அந்த கதவு திறக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த கதவு தான் நேற்று திறந்தவங்க 4ஆம் தேதி 5ஆம் தேதி பூட்டிடுவாங்க. இந்த கதவு என்றாரும் அட்ரோவரா ட்ரோவரா காமா வீரப்படம். இவங்க எங்க வந்த டீம் தானே? இந்த இவங்க நினைக்கிறாங்க. இவங்க இறங்கி டீ குடிச்சவங்க. ஒரு அவனை காணடா இன்னும் போயிருவான். ஜோகரா முதியோரோ முருதியுடன் அட்ரோகரா நின்று நாளைக்கு வாங்க. கோபியை பார்த்து ஒரு கந்தோண்டு போடுறோம். கோபி ஒரு கந்தோண்டு அட்ரோகரா. அட்ரோகரா கோபி நன்றி. அட்ரோகரா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இடைப்பாடுறதுக்கு வண்ணாத்தி வெட்டைக்கு முன்னாடி ஒரு சின்ன வெட்டையில் உட்காந்துருக்கோம். நாங்கள் இதுக்கு பிறகு வண்ணாத்தி வெட்டைக்கு போவோம். எங்களுக்கு இளநியெல்லாம் தந்திருக்காங்க. இளநீ சாப்பிட்டு வழுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விளைப்பாரி கொண்டு இதில் இருக்கிறோம். இதுதான் கைஸ் எங்களோட லைஃப். 5 நாளும் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாத நாளாக இருக்கும். இங்கே அந்த கட்டாயம் நீங்கள் அனுபவிக்கணுன்றதை நான் இதன் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன். அண்ணா இது என்ன இடம்? வண்ணாத்தி வெட்டையா? வண்ணாத்தி வெட்டை. இன்றைக்கு வண்ணாத்தி வெட்டையெல்லாம் ஃபுல்லாக நிற்க போகிறோம். என்னத்தண்ணா? கிணத்தடி வெட்டைன்னு சொல்லுவாங்க. கிணத்தடி வெட்டைன்னு சொல்லுவாங்க, வண்ணாத்தி வெட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வண்ணாத்தி வெட்டை தான். அங்கே தான் நிற்க போகிறோம். இந்த 2 இங்கே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு பின்னேரத்தில் ஒரு குளியை ஒன்று போட்டுட்டு நிறுத்திட கொண்டு நாளைக்கு எங்கே நான் போவோம் நிற்கிறேன். உமுக்க நாளை எதுக்கு அங்காலே போவோம். அதான் நாளைக்கு எங்கே நிற்போம்? சின்ன வெட்டையா? உமுக்க நாளை எதுக்கு சொல்லிட்டு அங்கே சின்ன வெட்டையில் போய் நிற்போம். கொஞ்சம் கூட காலையில் வந்து இப்போதான் ஃபுல் டீமும் இறங்குது காட்டுக்குள்ளே. அரோவரா சாமி. வணக்கம் உறவுகளே. என்னென்னா நாங்கள் இப்போ இந்த வெளிக்கிட போகிறோம். இங்கேருந்து என்ன மட்டும் விடிய சாப்பிட்னாங்க சோறும் பருப்பு கறியும் சாப்பிட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இங்கேருந்து வெளிக்கிட்டுருவோம். வெளிக்கிட்டு அடுத்து எங்கே போவோம்?
அடுத்த குமுக்கன் அம்மனை குமுக்கன் அம்மனுக்கு ஒரு படையல் ஒன்று போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து சின்ன வெட்டையில் போய் தான் இன்றைக்கு நிற்க போகிறோம். போக்கில் கணக்க சுவாரஸ்யமான இடம்லாம் இருக்குது. உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு அடுத்த இதில் எல்லாம் உங்களை காட்டுறேன். அட்ரோகரா 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 அநேகமா 2ஆம் நாள் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் உண்டு. வண்ணத்தி வட்டை இருந்து போகிறது பெரிய ஒரு விஷயம். இந்த முறை தான் இப்படி ஒரு பெரிய ஒரு க்ரௌட் உண்டு போகுது நினைக்கிறேன். 2ஆம் நாள் இல்லாட்டி முதலாம் நாள் தான் பெரிய ஒரு க்ரௌட் உண்டு போகிறது. அட்ரோகரா 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 என்னண்டா நான் முன்ன டீமை மிஸ் பண்ணிட்டேன். போய் ஜாயின் பண்ணுவோம். எங்கன்னா தெரியல. அட்ரோகரா 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 சாமி அட்ரோகரா அட்ரோகரா. கடைசியாக இந்த டீமை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அரோகரா சாமி அட்ரோகரா சாமி அட்ரோகரா அட்ரோகரா. கடைசியாக வந்து சேர்ந்துட்டேன். அட்ரோகரா 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 அட்ரோகரா. வீரப்பழம் தானே இது? வீரப்பழம் எப்படி வேணுமா? வேணும்னா கதிர்காம யாத்திரைக்கு வாங்க, விரும்பினா சாப்பிடலாம். எவனும் தடை இல்லை. வாழைப்பழங்களும் இருக்கு, பலாப்பழமும் இருக்கு. வடையை வட்டி சாப்பிட்டு போகலாம். கும்மனை சரணாலயத்தில் நினைக்கிறோம். அதில் பறவை தகவல் நிலையம் தான் இந்த இது. பறவை சரணாலயம் தான். பறவை குளம். பறவை குளம் தான். அதில் இப்போ ஆனால் என்னென்னா பறவைகள் சீசன் இல்லை. சீசன் இருந்தால் இப்போ இதில் ஃபுல்லாக பறவைகளாக இருந்தது. அரோகரா சாமி சீசன் இல்லாத சாமி வெறும் காடு தான் இருக்கு. இல்லை சாமி மேலே போய் பார்த்துட்டு அரோகரா சாமி அரோகரா சாமி என்ன இப்போ நல்லா இருக்கா சாமி? கும்மனை சரணாலயம் தான். கும்மனை காட்டுக்கெலாம் நிற்கிறேன். இந்த வகையான பறவைகள்லாம் இங்கே வரும். ஆனால் இப்போ பறவை சீசன் இல்லை. பறவை சீசன் இல்லாத அது வராது. ஒரு பறவைக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. அந்த சீசனுக்கு தான் செம்ம க்ரௌட் ஒன்று நிற்கும். அதாவது பறவைகள்
இவங்களே ஆடிவேல் திருவிழா வைகாசியில் வைக்கிறாங்க. அப்போ அதில் வருவங்களா? இப்போ இப்படி ப்ரோ, இப்படி தான் தெரியும் ப்ரோ. வரோம் ப்ரோ. நம்ம டீம் நம்மளுக்கு அங்கே காத்து கொண்டிருக்கு. நாங்கள் வருவோம். குமண சரளாலயம் தான். வைராக்கியத்தோட வெளிநாடு சரிவா, இறங்கி போய் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போவோம். அரோரா சாமி, அரோரா சாமி. ஃபுல்லாக இதில் எல்லாம் இலையை பாதி கொண்டிருக்காங்க. இதுக்கு அங்கால எங்கடா? குமுக்கன். இது அங்கால குமுக்கன் அம்மன் ஆலயம். அதோட நம்ம குமண சரணாலயம் முடியுது. அதுக்கு அங்கால இது என்ன? யாழ சரணாலயம். 2 சரணாலயத்தை தாண்டி தான் நாங்கள் கதிராமத்துக்கு போக போகிறோம். இப்போ ஒன்று குமுக்கனோட குமண முடியுது, அங்கால யாழை பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது. இந்த காட்டு வழி பாதை பயணம், யாத்திரை, தங்கி நின்று சாப்பிட்ற இதெல்லாம் செம்மையாக இருக்குது. அனுபவிச்சு பாருங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் அனுபவிக்க தான் வந்திருக்கேன். வாங்க போவோம். சரியா வந்துட்டீங்களா? தூரம் இல்லை, பெரிய தூரம் இல்லை. ஒரு மாதிரி அப்போ அடம் முடிச்சு மேலே ஏறியாச்சுண்ணே. அட்ரோவரா? என்ன தம்பி வாசனை ஒரு குமுக்கனுக்கு வந்துட்டோம். குமுக்கன் அம்மனுக்கு குமுக்கன் அம்மனை கும்பிட்டுட்டு அப்படியே அவைக்கு அவல் பிணைஞ்சி படைச்சிட்டு இங்கே இருந்தாங்க. நாங்கள் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி இங்கே நிற்கல, அங்கே போய் வெட்டையெல்லாம் நிற்க போகிறோம். ஆற்றை கடந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முயன்றால் சாதிக்க முடியும். இதான் அந்த இடம். இதில் கோயில் அங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அரோரா சாமி. அரோரா சாமி. எப்படி? குமுக்கன் அம்மனுக்கு தான் பொங்கல் எல்லாம் வைக்கிறவங்க, படைக்கிறாங்க, எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. நம்ம போய் கங்கையில் தீர்த்தம் ஆடிட்டு வந்து அம்மனையும் பார்த்துட்டு கிளம்புவோம். வாங்க நாங்கள் தீர்த்தம் ஆட போவோம். எங்கள் டீம் எங்கே? குமுக்க நாட்டில் ஒரு சின்ன குளியல். அடிக்கலாம் போது எல்லோரும் அம்மனுக்கு பொங்கி கொண்டிருக்காங்க. பொங்கி அவள் சாத்தி படைச்சிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். கும்பிட்டு வரணுமா?
கற்பனை இதெல்லாம் கொடுத்துட்டேண்ணே. எப்படி இருக்குடம் சும்மா ஜக 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 ஜோதி மாதிரி இருக்கு. இங்கே வந்த நேரம் நண்பன் ஒருத்தரை கண்டிருக்கேன். கனநாளைக்கு பிறகு நண்பன் என்ன மாதிரி வணக்கம். இப்போ எங்கே அடுத்து எங்கே பயணம்? அடுத்து நாங்கள் அப்படியே குமுக்கன் வெட்டைக்கு போகிறோம். குமுக்கன் வெட்டைக்கு போக போகிறீங்க. வாங்க நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். மீட் பண்ணுவோம். என்ன சந்திப்போம். அரோகரா அரோகரா சாமி அரோகரா அட்ரோகரா அட்ரோகரா இடாம நாங்கள் இங்கேருந்து அங்கால வெட்டைக்கு கிளம்புறோம். அப்போ இதில் பதிஞ்சு தான் அங்கால கிளம்பணும். அப்போ இதில் பதிஞ்சிட்டு இங்கேருந்து ஒன்றும் எடுக்க தேவையில்லையாடா? துண்டு ஒன்று இல்லை, இனி அங்கே ஏறக்குள்ளே ஒன்று தருவாங்க புதுசாக. இனி இவங்கட வேலை முடிஞ்சு காட்டுக்குள்ளேருந்து நாங்கள் வெளியாகி இப்போ நாங்கள் இனி மொனராகலா காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். அதாவது வில்பத் சரணாலயம் அதுக்கெல்லாம் போகிறோம். அட்ரோவரா பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அணுகுண்டாவெல்லாம் அணுகொண்டாவா? ஓ, ஆனால் இது ஒரு அது உலகத்திலேயே இல்லையா? இங்கதான் இருக்கு. ஆமாம், உலகத்திலே இல்லையா? இங்கே இருக்கேன். இது வேறு உலகம். சரியா, ஆபத்தான காட்டு வழி பாதான். போய் முடிப்போம். ஓகே, போம் வாங்க. அட்ரோகரா அங்கால குமுக்கன் வெட்டைக்கு தான் போய் நிற்க போகிறோம். இன்றைக்கு இதை கடக்கணும். அநேகமாக முழங்கால் மட்டும் தண்ணி இருக்குது. இதில் ஒரு டீமே நின்று சமைக்குது, சாப்பிடுது. நம்ம இந்த ஆற்றை கடந்து போவோம். அட்ரோகரா அட்ரோகரா நான் சொன்னல, இது ஒரு இங்கே ஃபுல்லாக ஆபத்தான காட்டு வழி பாதை தான். தம்பி என்ன குளியலா? அட்ரோகரா என்ன சாமி யாத்திரைக்கு வந்துட்டு ஊற்றியாத வைக்கிறீங்க? அட்ரோகரா 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 சாமி அட்ரோகரா. கவனம், செருப்பு கவனம். சாமி அட்ரோகரா சாமி அட்ரோகரா. சரி வா, நாங்களும் போவோம். அங்கே போனதான் நம்ம அங்கே வெட்டைக்கு போகணும். எப்படியும் வந்த தூரம் போகணும்னு நினைக்கிறேன். எப்படியும் வண்ணத்து வீட்டிலேருந்து வந்து தூரத்துக்கு போகணும். எப்படியும் 2:30-3 மணி ஆகும் போய் சேர. போவோம் வாங்க. அட்ரோகரா
குளிக்கிறாங்க. வீடியோ கட் பண்ணும். அடுத்து ஒரு தண்ணிக்கலால் அடுத்த ஒன்று கடந்து போக போகிறோம். முருகா முருகா ஓமை முருகா. பருப்பு எல்லாம் கொட்டு பட்டு கிடக்குது. எப்படி என்ன போகலாம். பெரிய ஒரு ஆறு இல்லை, சின்ன ஒரு ஆறு தான். ஆனால் தண்ணி முழங்கால அளவு கூட தண்ணி இருக்குது. பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் கஷ்டம். பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் கஷ்டம். நல்லா இருக்கு. அதையும் கடந்துச்சு. போ. அடுத்த சேர் வந்து சேரா ஒரு சின்ன ஆறு ஒன்று, சின்ன ஆறு ஒன்று, பெருசாக இல்லை. நம்மட திருவோணமலை கோணேஸ்வர கோயிலேருந்து வலிக்கிட்ட சாமி மார்க்கு நிற்கிறாங்க. சாமி அரோரா சாமி, என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா? என்ன மாதிரி சாமி நல்லா இருந்துச்சு சாமி, நல்லா இருந்துச்சு. இந்த சேர்ல நிற்கிறேன் சாமி. இங்கே புருஷோத் என்ன மாதிரி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. விளக்கிட போகிறீங்களா? விளக்கிட போகிறீங்களா? விளக்கிட போகிறீங்களா? போயிட்டாங்க. ஆ சரி சாமி, வாரம்மா. எடுத்து போட்டுறாங்க மாத்தியோ. எப்படி கிரிக்கெட் விளையாட்டு சின்ன வட்டை என்னென்னா, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா சின்ன வட்டையெல்லாம் நிற்கிறோம். இன்றைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன். ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அங்கே நாளைக்கு விடிய ஒலிம்பி தான் நாவல் அடிக்க போக போகிறேன். ஆனால் இன்னும் சுவாமிமார்கள் வந்து கொண்டாந்துருக்காங்க. ஒரு 2000 பேர் அப்படி தான் அங்கேருந்து வெளியேறினவன்ட்டு நியூஸ் வந்தது. என்ன மாதிரி தெரியல. இன்னும் வந்து கொண்டாந்துருக்காங்க. ஃபுல் க்ரௌட். எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு
இப்போ தான் எழுப்பித்துறேன். சரியான இன்றைக்கு ஒரு பயணம், செம பயணம். நாளைக்கு நாவலடி போவோம். அப்படி அங்கால 26ஆம் தேதி 25ஆம் தேதி கதிர்காமத்துக்கு என்டர் ஆகிடுவோம். பார்ப்போம். நாளைக்கு ஒரு பெரிய பயணம் ஒன்று இருக்குது, அது நம்ம பார்ப்போம். ஆனால் பக்தர்கள் யார் பக்தர்கள்னு சொல்லலாது, சாமிமார் வந்து கொண்டாந்துருக்காங்க. அதில் முருகனுக்கு பந்தல் போட்டிருக்காங்க. அவங்க கொண்டாந்த வேருக்கு வேல் அவங்களோட வேலுக்கு கொத்து பந்தல் போட்டிருக்காங்க. நீங்கள் போகலையா? போகிறீங்களா? நாளைக்கு இங்கே நின்று நாளைக்கு போகிறீங்க. சாமி இதில் போகலாமா? இங்கே மறந்து கொடுக்குறாங்க போல். என்ன சாமி இதில் மருந்தா? ஓ சரி சாமி. இங்கே மருந்து எல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. வணக்கம் சாமி. சாமி எங்கேருந்து வரீங்க? மட்டக்களப்பு. இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, நிற்க போகிறீங்க. நாளைக்கு நாவலடியா? சின்ன வேட்டு. சரி சாமி, சந்தோஷம். நான் திருவண்ணாமலை சாமி. ஓகே, ஃபுல் வீடியோ ஒன்றா போட்டால் சும்மாவே பார்க்க மாட்டீங்க. ஃபுல் வீடியோ ஒன்றா போட்டால் பார்ப்பீங்களா? இல்லை தானே. இன்னொரு இதை பாட்டாக பிரித்து போடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதாவது இது ஒரு பாட்டாக, இன்னொரு இதாக பாட்டாக போட போகிறேன். ஓகே, பாய். அண்ட் இதோட இந்த வீடியோ நிப்பாட்டுறேன். இதுக்கு நீங்கள் அங்கே வர்ற இன்னொரு பாட்டாக போடுவோம். பாய். நான் வஸ்தன் கிரீஸ். பாய். மறந்து நான் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா.